வணக்கம். நான் அன்பகுமாரி. 2ஆம் பருவம் தமிழ். இன்றைய செய்தி. 13 ஆண்டுகளாக தேடப்பட்ட பூ கிடைத்தது. உலகின் மிகப்பெரிய மற்றும் அரிதான பூ வகையில் ஒன்று 13 ஆண்டு தேடலுக்கு பின் கிடைத்துள்ளது. மிக பெரும் வியப்பளிப்பதாக உள்ளது. இதனை தேடி அறிந்த குழுவினர் இது கிடைத்தவுடன் ஆனந்த கண்ணீர் வடித்துள்ளனர். பொதுவாக இந்த பூ அடர்ந்த காட்டு பகுதிகளில் மட்டும் காணப்படுகிறது. இது இரவில் மட்டுமே பூக்கிறது. இந்த பூ மனிதர்களை விட புலிகளால் எளிதில் அடையாளம் காணப்படுகின்றன. இந்த பூவை தேடி இந்தோனேஷியாவில் சுமத்ராவின் மழைக்காட்டு பகுதிகளில் ஆய்வு செய்ய ஓர் இரவில் குழு ஒன்று புறப்பட்டது. இந்த காட்டில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. உள்ளூர் ஆதிவாசிகள் துணையுடன் சென்ற இந்த குழுவினருக்கு இந்த முறை வெற்றி கிடைத்தது. அவர்கள் இந்த அரிய பூவை பார்த்துவிட்டனர். ரப்னேஷியா ஹேசல்டி என அழைக்கப்படும் இந்த பூக்களை உருவாக்கும் தாவரம் தரையில் உள்ள நீண்ட கொடிகளுக்கு அடியில் மட்டுமே வளர்கிறது. இது பூக்கும் சமயத்தில் மட்டுமே செடி மற்றும் கொடிகளுக்கு மேலே வந்து தனது பூவை மலர செய்கிறது. இந்த பூவின் இதழ்கள் ஒவ்வொன்றும் 1 மீட்டர் நீளம் கொண்டன. ஒரு பூவிற்கு 5 அல்லது 6 இதழ்கள் மட்டுமே உள்ளன. ஒரு பூவின் எடை 6 கிலோவிற்கும் அதிகம். இவை குறிப்பிட்ட கால இடைவெளியில் அல்லாமல் எப்போதாவது ஒருமுறை மொட்டு விடுகிறது. இந்த மொட்டு மலராகி வருவதற்கு 9 மாதம் ஆகிறது. இந்த மலர் 1 வாரம் வரை மட்டும் வாடாமல் இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த உதிர ஆரம்பிக்கிறது. இதனால் தான் இதனை காண்பது மிக அரிதான நிகழ்வாக உள்ளது. மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலான தாவர ஆய்வாளர்கள் தான் இந்த பூவினை பார்க்கும் வாய்ப்பினை பெற்றுள்ளனர். இங்குள்ள ஆதிவாசிகளில் கூட மிக சிலர் மட்டுமே இந்த பூவினை பார்த்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். இந்த அரிதான பூ துர்நாற்றம் வீசுவதாக உள்ளது. இந்த துர்நாற்றம் தான் பூச்சிகளை மகரந்த சேர்க்கைக்கு ஈர்க்கின்றன. பல காட்டு பிளஸ் மலர்கள் மருத்துவ சிகிச்சைகளில் பயன்படுத்தப்படும் நிலையில் இந்த பூவுக்கு எந்த மருத்துவ குணமும் இருப்பதாக இதுவரை அறியப்படவில்லை. இவை இயற்கையின் விந்தையான பரிசு என கூறும் தாவர ஆய்வாளர்கள் இவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் இது குறித்த ஆய்வாளர்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கோரியுள்ளார்.